Hey guys, நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். இத்தனை நாள் நாங்கள் வந்து மூடி மறைச்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். என் மூஞ்சி ஃபுல்லாக 32 பல்லு இருக்கும். ரொம்ப சிரிச்சமாக இருப்பேன். மைக்கை மாற்றி போட்டிருக்கியா? ஸோ எஸ், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதான். நம்மளோட குடும்பத்தில் 2வது ஒரு குட்டி வந்து இணைய போகுது. ஸோ எஸ், இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நாங்கள் ஆசைப்பட்டோம். லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அனௌன்ஸ் பண்ணுறது, ப்ரெக்னென்சி ரிவீல், இப்படின்னு ஒன்று ஒன்றா நாங்கள் பண்ண ஆசைப்பட்டோம். பட் எங்களால் அதை பண்ண முடியல. ஏன்னா அது எங்கள் குழந்தை இல்லை. வெயிட், டீட்டெயிலாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் பார்க்கலாமா? ஸ்னேக் அண்ட் ட்ரீமி பிக்ஸ் ஆரம்பித்து எந்த ஒரு ஆஃபருமே நாங்கள் கொடுக்காம ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு தரமான டைம் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தங்க மக சரித்ராவோட பர்த்டே, செகண்ட் பர்த்டே வந்து நம்ம செப்டம்பர் 30 கொண்டாட போகிறோம். ஸோ அதை முன்னிட்டு நம்ம பேஜில் செம்மையான எக்ஸ்க்ளூசிவான நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேவும் கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட மாம் டாட்டர் காம்போ, பட்டர்ஃப்ளை குர்தீஸ், காலேஜ் வியர் டாப்ஸ், அதுக்கப்புறம் நம்மகிட்ட ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற காட்டன், பியூர் காட்டன் மாம் டாட்டர் குர்த்தி, அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள எல்லா ட்ரெண்டிங்கான நைட்டிஸ், நம்மளோட ஸ்னேக் அண்ட் ட்ரீமி ஃப்ரேம்ஸ்ல நீங்க எந்த சைஸ் ஃப்ரேம் எடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் இருக்கு. ஸ்னேக் அண்ட் நலங்கு மாவுல என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, 100 கிராம் பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 100 கிராம் பேக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறோம். அண்ட் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ற, அதாவது என்ன பர்ச்சேஸ் நம்மகிட்ட உள்ள எந்த ப்ராடக்ட் இந்த மந்த்ல நீங்க வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அதை செப்டம்பர் 30 பாப்பா பர்த்டே அன்னைக்கு குலுக்கல் முறையில ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த நபருக்கு 1 கிராம் கோல்ட் காயின் கொடுக்க போறோம். ஸோ நீங்களும் நம்மகிட்ட மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கும் அந்த 1 கிராம் கோல்ட் காயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆஃபர்ஸை மறக்காம மிஸ் பண்ணுங்க. இப்பவுமே நம்ம ஸ்னேக் அண்ட் ட்ரீமி பிக்ஸ்ல உள்ள ப்ராடக்ட் எதுனாலும் மறக்காம கீழே தர வாட்ஸ்அப் நம்பர்ல போய் டிஎம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. பை கைஸ். ஆனா அது எங்க குழந்தை, எங்க குடும்பத்துல உள்ள குழந்தை, எங்க குழந்தை, எங்க சொத்து, எங்க சொத்து. எனக்கு வந்து மாமன்னு எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போன என்னோட உருத்தான தாய் மாமன் எனக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கறதுக்கு வந்த என்னோட தங்கம். ஸோ யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். என்னடா பிரகன் என்ன சொல்கிற, பேபியா இல்லை பிராங்கா, நீ என்ன சொல்கிற, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஸோ டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு. அதாவது ஸ்னேகாவோட கூட பிறந்த அண்ணன், எஸ் கார்த்தி அப்படின்னு, அவனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கார்த்தி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, கார்த்தி ஒய்ஃப் அண்ணி, என்னோட அக்கா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் 14 வந்து 7th மந்த் வளகாப்பு வந்து போட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 3 மாதம் தான் இருக்குது. அதனால தான் இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக எதுவுமே சொல்லாமல், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக சொல்லி அந்த மாமன் அந்த அத்தை அந்த பாசத்தில் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அந்த மொமெண்ட்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இப்போமே நம்ம டீட்டெயிலாக போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அவ்வளோவா வெளியே சொல்லலை. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு அடுத்த ஒரு குழந்தை சரித்திராவுக்கு வந்து விளையாடுறதுக்கும் எங்கள் ஃபேமிலியிலையும் ஒன்று இணைய போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, அதை டீட்டெயிலாக நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளாக். ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த குட்டி பயலுக்காக நாங்களும் வெயிட்டிங். குட்டி பயலா குட்டி போனான்னு தெரியல. கார்த்தி வந்து ரொம்ப ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கான். நானும் ஸ்டார்டிங் வந்துட்டு ஆண் குழந்தை, நம்ம ஆண் குழந்தைன்னு ஸ்டார்டிங் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பெண் குழந்தை தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆண் குழந்தை, நீ பெண் குழந்தை. ஓகேவா? இப்போ நம்ம இப்போ டீல் வச்சிருவோமா, இந்த வீடியோல ஒரு டீல் வச்சிருவோம். கார்த்திக் என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்றேன். ஆண் குழந்தையா? எனக்கும் ஆண் குழந்தை தான் தோணுது கார்த்திக்கு. சரி, அப்போ டீல். சரி, நீ ஆணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? அப்போ ரைட், டீல்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே ப்ரேயர் பண்ணிட வேண்டியதான். மகாலட்சுமி தான் பிறக்கணும். கேர்ள், நான் கேர்ள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, மகாலட்சுமியா? ஆமா. ஏன் எங்க வீட்டுல குட்டி எப்படி சொல்றது, குட்டி ஐயப்பனா? ஆமா, குட்டி பிறக்க கூடாதா? மகாலட்சுமி பிறக்கலாம். இப்ப டீல் வச்சிருக்கோம்ல, அதனால சொல்றேன். மகாலட்சுமி ஓகே, குட்டி ஐயப்பன், ஸ்ரீஹரி, அந்த மாதிரி குட்டி 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 பிறக்க கூடாதா? பிறக்கலாம், பாப்போம். அது டிசம்பர்ல தான் தெரியும் யார் பிறக்கா அப்படின்னு. நல்லபடியா குழந்தை, எந்த குழந்தை பிறந்தாலும் நல்ல, இது டீலுக்காக எல்லாம் சொல்ல, எந்த குழந்தை பிறந்தாலும் நல்ல ஆரோக்கியமா எங்களோட இன்னொரு ஒரு உசுர் வந்து எங்க கூட சேரணும். ஆஸ் அ மாமனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருந்தா சரித்துக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னொன்னு அக்கா, இந்த சிப்ளிங்ஸோட இதெல்லாம் நல்லா இருக்கும்ல, கசின்ஸ், அந்த மாதிரிலாம் சரித்துக்கு சூப்பராக இருக்கும். பையன் பிறந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ எங்களுக்கு பெண் குழந்தையா, இப்போ என் அண்ணனுக்கு வந்துட்டு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது,
பேரன் இல்ல ஃபீலிங்ஸும் இருக்காது, பேத்தி இல்ல இல்லன்னு ஃபீலிங்ஸும் இருக்காது. இருக்காது, ரெண்டுமே ரெண்டுமே இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா ஸ்னேகா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது எதுக்காக தெரியுமா, இப்போ நம்ம என்னோட லைஃப்ல மாமான்னு உரிமையா கூப்பிட்டு பழகுறதுக்கோ எனக்கு வந்து ஒரு எனக்கு சொந்தம் அந்த அந்த டைம் எனக்கு கிடைக்கல, அந்த லவ் எனக்கு கிடைக்கல. அது எந்த சிச்சுவேஷனோ ஃபேமிலி சிச்சுவேஷன் அதுக்குள்ள நம்ம போகல. ஆனா அந்த ஒரு மாமா அப்படின்னு உரிமையா பேசி நம்ம மாமன் புரியுது, அந்த ஒரு பாண்டிங் நமக்காக நம்ம மாமா நிற்பாங்க. அந்த ஒரு லவ் பாண்டிங் வந்து அன்பார்ச்சுனேட்டா அமையல. இனிமே அமையுமான்னு தெரியாது, சொல்றேன். அப்படி வந்து நான் ரொம்ப இழந்த ஒரு உறவு அந்த மாமங்கிற உறவு. ஸோ இப்போ நான் மாமா ஆயிட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு மாமன்னு கூப்பிட கொடுத்த இருக்கான், ஆரியா இருக்கான். ஆனா அவன் பெரியவன். இப்ப எங்களுக்குள்ள அந்த ஆரியா வந்துட்டு பிரகனா வந்துட்டு பார்க்கல. ஆனா எங்களுக்குள்ள அது ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் இருக்கும். அவன் வந்து என்ன மாமான்னு ரெஸ்பெக்ட் பண்றான். ஆனா ஒரு ஏஜ் அவனும் இப்போ 12th படிக்கான், காலேஜ் போறான். என்னோட ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர்ல இருக்கும். ஆனா குட்டி குழந்தையில இருந்து கையில தூக்கி மாமா மாமா மாமன், இந்த கார்த்தி வந்து பாப்பாவை தூக்கிட்டு போறான். மாமன் படம் பாத்துருக்கோம், மாமன் படத்துல எப்படி இருக்கும், அதுக்குன்னு அந்த மாதிரி இருந்து கார்த்தி கூடாது, அந்த பையனை ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த மாமன் அப்படிங்கிற ஃபீல் நான் என்னெல்லாம் இழந்தனோ, என்ன மாமாவா நினைக்கிற என்னோட உறவு வந்து அதை நினைக்க கூடாது, என்னை இழக்கக்கூடாது. மாமனா நான் இருக்கேன்டா, உனக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் இருக்கேன், A to Z. உனக்கு என்னை பார்த்து நீ பயப்படக்கூடாது, புரியுது? அந்த மாமான்னு நம்ம பார்த்து ரெஸ்பெக்ட் இருக்கணும். எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் உண்டு, என்னோட மாமக்கள் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. ஆனால் அவங்ககிட்ட அந்த க்ளோஸாக பேசணும், பழகணும், அப்படிலாம் ஆசை உண்டு. பட் அது இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்படி என்னோட வந்து பயப்படக்கூடாது. பிரகன் மாமா இங்கே வாங்க, பிரகன் மாமா அழிச்சாங்க இழுத்தாங்கன்னு உரிமையாக அதுக்கு காது நிறைய கூப்பிட்டு அந்த உறவு வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக இதை ஒரு பெரிய விளாகாக போடணும், இது தனியாக இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த உறவுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் இதை ஒரு விளாகாக போடுறோம். ஸோ எஸ், டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சுன்னா பிறகு ஆமாம், இப்போமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ எஸ், அதுதான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிவீலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸில் வந்து சில ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே ஒரு டக்குன்னு கட்டாயி உங்களுக்கு அந்த ஃபுல்லாக ஆஃபர்ஸ் வந்திருக்கும். அந்த ஆஃபர் பார்த்துட்டு தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்து நீங்களும் அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்மகிட்ட உள்ள எல்லா ட்ரெஸ்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன், பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலையும் நீங்கள் போய் கலெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் போட்ட ப்ரைஸுமே நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்தோம். ஏன்னா மற்ற பேஜஸ்லலாம் இப்போ ஒரு காட்டன் குர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1300 ரூபா ஒரு சிங்கிள் ஃப்ராக். ஆனால் நம்மகிட்ட அதை விட கம்மி தான். காம்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 ரூபா. நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்ததில் மாம் டாட்டர் சேர்த்து 2500 ரூபா இவ்வளோத்துக்கு வருது. நம்மகிட்ட பாதி ரேட்டு தான். அதில் இருந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவேன். லைனிங்கோட பியூர் காட்டன் குர்த்தி டாப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம நைட்டிஸு, நலங்கு மாவுக்கு அதில் சொல்லிற மாதிரி ஆமாம், இதுவும் வந்து நம்ம ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸில் உண்டு. இதில் சிங்கிள் ஃபீடிங் உண்டு, நான் ஃபீடிங் உண்டு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேஜ் செக் பண்ணி பார்த்து இந்த மாதம் சரித்ராவோட இந்த மாதத்தில் பர்த்டே மாதத்தில் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் சொன்ன மாதிரி கூப்பன் நம்பர் கொடுத்து 30ஆம் தேதி நம்ம வந்து கோல்ட் காயின் கொடுக்க போகிறோம். இப்போ தங்க விலை என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு, 10,100 ரூபா ஒரு கிராமு. ஸோ நம்ம சொந்தங்க வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்குறவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக, சரித்திர பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அந்த 10,150 ரூபாய்க்கு ஒரு கிராம் வந்துட்டு நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஆமாம், அனாதாசிரமம் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும்னு வச்சிருக்கோம். அது பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வருது. இப்போ பார்ப்போம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போ 1-2 பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற இதுக்கு கடவுள் வைப்பாரு அப்படின்னு நம்புறோம். ஸோ எஸ், அந்த கோல்ட் காயின் இதில் மறக்காம நீங்களும் போய் ஜாயின் பண்ணுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் ஆர்டரை கண்டிப்பாக அந்த மாதம் ஒரு ப்ராடக்டாச்சும் வாங்கிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கோல்ட் காயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கிடைக்கிறதுக்கு, ஏன்னா அந்த 100ல ஒரு நம்பர் உங்க நம்பரா இருந்துட்டுனா எப்படியோ ஒரு நம்பரா இருக்க போகுது. அந்த 10,000 கிடைக்க போற லக்கி நீங்களா கூட இருக்கலாம்ல. சப்போஸ் இப்போ 79வது வேற வாங்குறீங்க அப்படின்னா 79 வந்துட்டுனா நீங்க தான் அது. என்ன ஸ்னேகா? இது நம்ம மாசம் வச்சுப்போம். ஆமா, மாசம் வச்சுப்போம். மாசம் வைப்போமான்னு சொல்றோம். இந்த மந்த் கண்டிப்பா கடவுள் எங்களை வந்து நல்ல ஒரு இதுல வச்சிருப்பாரு. இப்போ நல்லா தான் வச்சிருக்காரு. இன்னும் நல்ல ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா மாசம் இது வந்துட்டு நாங்க வந்துட்டு டெடிகேட் பண்றோம். இந்த கோல்ட் காயின் கிவ்அவே எல்லாமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். ஸோ மறக்காம இப்போ பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் எஸ், உங்களோட பிளெஸிங்ஸ், லவ் அண்ட் பிளெஸிங்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல வரப்போற அந்த குழந்தைக்காக ஃபங்க்ஷன் தான். ஆமா,
சொன்ன மாதிரி வளகா ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து அடுத்து வெள்ளி அடுத்தது வளையல், சரத்து பர்த்டே இருக்கு. சரித்திர பர்த்டே, அதுக்கப்புறம் வளகாப்பு, வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெள்ளமடம் போனோம். வெள்ளமடம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஆறாவோட பர்த்டே, ஆறாம் மொட்டை, ஆறா மொட்டை, சரித்து மொட்டை, சரித்துக்கு 2வது மொட்டை, 5-6 ஃபங்க்ஷன் இந்த மாசம் மட்டும் இருக்கேன்னு பயங்கரமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் தான். எல்லாமே vlogல நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த வரப்போகிற குட்டி தேவதையோ குட்டி இளவரசருக்கோ உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என் மச்சான் அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இத்தனை பேர் நம்ம குழந்தைய பிளெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட லவ் அண்ட் பிளெஸிங் சொல்லிட்டு போங்க. ஸோ எஸ், எல்லாரும் அடுத்தடுத்த vlogsக்கு வெயிட் பண்ணுங்கள். வளகாப்பு vlog எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பா ரொம்ப பேசிட்டு இருக்கேன், ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஏன்னா மெசேஜ் ஏற்கனவே நிறைய வந்துட்டு இருக்கு ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸ்ல. அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கணும். தூக்கமே இல்லை, ரைட், இன்னைக்கு 3 மணி ஆயிரும். ஸோ ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு A to Z ஃப்ரேம்ஸ்ல இருந்து நலங்குமாவுல இருந்து எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம இப்பயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்தடுத்த vlogல பார்க்கலாம். அண்ட் இந்த மாசம் இந்த பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் கோல்டு சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கோம், பார்ப்போம் அது என்னென்ன எடுக்கும். ஆனா அதை வந்து பெருசா எக்ஸைட் பண்ணி கோல்டு எடுத்துட்டு இவ்வளோ எடுத்து அப்படிலாம் போட மாட்டேன். ஒரு vlog மாதிரி போடுவேன். 20 பவுன் கோல்டு எடுத்து 20 பவுன் கோல்டு 100 பவுன் கோல்டு எடுத்துறோம். அப்படிலாம் எடுக்க மாட்டேன். 1 பவுன் மிஞ்சி போனா அதுல எடுப்போம். அது நான் எங்களுக்கு வரதை வச்சுட்டு நாங்க ஒன்னும் எடுக்க முடியுமோ, சேமிப்பு ரொம்ப முக்கியம்ல. அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு சீட்டு போட்டு எடுக்கிறத எடுத்துருக்கோம். கண்டிப்பா சொல்றோம். ஓகே, பை கைஸ், லவ் யூ ஆல், cheers.